இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து பிடிச்ச தீம் என்ன சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி பிக்ஸ்வெல் தீம்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படி நம்ம வந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கு கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த இது கூட வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தோன்னா $29 இருக்கும். ஸோ இந்த $29 கொடுத்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 6 months வந்து இவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க. இது இப்போ இருக்க ப்ரைஸு. இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு பிக்ஸ்வெல் தீமுக்கு நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ கவர் பண்ணியிருப்பேன். ஏன் பிக்ஸ்வெல் தீமை நான் சூஸ் பண்ணுறேன், இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ $29 வந்து பெரிய அமௌண்ட் இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்மளோட சைட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெவென்யூ வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து என்னென்னா ஒரு $500 $1000 சொல்லலை, ஒரு $29 வந்து ஒரு டீசெண்டான இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து இந்த தீம் எனக்கு வேணாம், நான் வந்து ஃப்ரீ தீமை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து ஒரு தீம் வந்து WordPress மூலிமாவே ஃப்ரீ தீமை இன்ஸ்டால் பண்ணலான்னு. ஸோ அந்த தீம் வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் இந்த பிக்ஸ்வெல் தீம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்வென்டோ லாகின் சைன்அப் பண்ணோம். அதுக்கான லிங்க்கு கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை சைன்அப் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்து இந்த பைக் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க்கு இந்த பிக்ஸ்வெல்கான தீமுக்கான லிங்க்கு கொடுத்துருப்பேன். அப்போ கிளிக் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்கணும். ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு இன்வென்டோ சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தீமை வாங்கிக்கலாம். அது எல்லா ஸ்டெப்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த தீமை வாங்கிட்டதுனால நான் வந்து என்ன பண்ணலன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆட் நியூன்னு கொடுக்கணும். ஆட் நியூ நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட தீம் வந்து இங்கே வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா புதுசாக நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டிலேருந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து இங்கே வந்து அப்லோட் தீம் கொடுக்கணும். இங்கே வந்து ஃபைலை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபைலை சூஸ் பண்ணிட்டேன். pixwell.zip தான் அந்த ஃபைலு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால்னு கொடுக்க போகிறேன். இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தீமை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ தீமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆக்டிவேட் கிளிக் பண்ண அப்போ என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகிடும் தீமு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ளகின் வந்து இந்த தீம் வந்து இந்த ப்ளகின்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ப்ளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னா நமக்கு வந்து பெட்டராக வந்து இந்த தீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ளகின் மூலிமா நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்றா இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. ஸோ டோட்டல் 6 ப்ளகின்ஸுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் டு ரெக்வயர்ட் ப்ளகின் இன்ஸ்டாலுக்கு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ப்ளகின் இன்ஸ்டாலுக்கு போய்டும். எல்லோருமே ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ளகின், ஸோ ப்ளகின்னா என்னது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோஸாக கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு ப்ளகின்னா என்ன நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனில் வந்து நமக்கு வந்து புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு மொபைல்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதே வந்து ஐஃபோன்னா iOS இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக தீம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. தீம் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு என்னென்னா ஒரு பேசிக் லெவல் திங்ஸ் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து நம்மளோட தீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், நம்மளோட வெப்சைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா அது வந்து ப்ளகின்ஸ் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ இது பேசிக்கான திங்கு. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து பண்ணோன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ பல்க் ஆக்ஷனில் போய்ட்டு ஆக்டிவேட் கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்றோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம எப்போ பண்ணுறோம், நம்மளோட வெப்சைட்டை வந்து திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த புதுசாக இன்ஸ்டால் ஆன தீமோட பேசிக் வேர்ஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து தீம் இன்ஸ்டால் ஆனதுனால அந்த கம்ப்ளீட் ஹோம் பேஜும் மாறிடுச்சு. இது இன்னும் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இன்னும் நம்ம இன்ட்ராக்டிவாக இந்த ஹோம் பேஜை நம்ம மாற்ற போகிறோம் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த தீம் வந்து நிறைய டெமோஸ் வந்து நமக்கு வந்து ரெடியாகவே கொடுத்துருப்பாங்கன்னு. ஸோ அதுதான் இந்த ரூபி இம்போர்ட் டெமோஸ். ஸோ இந்த மாதிரி டெமோஸ் எல்லாமே
பை டிஃபால்ட் வந்து இவங்க வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட் நம்ம ஒன் கிளிக் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளீட் டெமோவுமே நம்மளோட சைட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நான் என்ன வந்து இந்த பிக்ஸ்வெல் தீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு பிடிச்ச தீம் வந்து இதில் டெமோன்னு பார்த்தோம், இந்த டெமோ தான். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா என்னென்னா கான்டாக்ட் ஃபார்ம் வந்து மேண்டேட்டரியாக இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த டெமோ நம்மளோட சைட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஆல் டெமோ கண்டென்ட், கான்டாக்ட், ஒன்லி பேஜஸ், தீம் ஆப்ஷன், விட்ஜெட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், ஆல் டெமோ கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் டெமோ கொடுக்க போகிறேன். இது கிளிக் பண்ணிட்ட அப்புறம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அது அந்த டைம் என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் டக்கு பார்த்துடலாம் என்னென்ன லிங்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த தீம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், எந்த லிங்க் யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து தீம் வந்து டைரக்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி திங்ஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டெமோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட சைட்டுக்கு போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இதுதான் இப்போ நம்மளோட சைட்டு. ஸோ நீங்களே வந்து ஷாக் ஆகிருப்பீங்க, என்ன இது நம்மளோட சைட்டாக இது. நம்ம என்ன பண்ணோம், எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸை தான் கிளிக் பண்ணோம், நமக்கு வந்து இந்த மாதிரி சைட்டு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ஒவ்வொரு இதுவுமே எடிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட கண்டென்ட்டையும் நம்மளோட இமேஜஸையும் நம்மளோட இந்த லிங்க்ஸ், ஃபேஸ்புக் லிங்க்கையும் நம்மளோட ட்விட்டர் லிங்க்கும் அந்த மாதிரி திங்ஸை நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கான திங்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா இந்த தீம் எல்லாமே இது பண்ணிக்கும். இது வந்து வேறு லெவலில் லுக்கு கொடுத்துட்டு இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இந்த தீம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டை வேறு லெவலில் கொண்டு போயிடலாம். இதுலேயே பார்த்தோன்னா இந்த பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டன் ஆகிடுவீங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு போஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அது வந்து நான் வந்து வேணுன்ட்டு தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எப்படி ஃபாஸ்ட் ஆக்கணும்னு கூட நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் உங்களை டீட்டெயிலாக நான் கவர் பண்ண போகிறேன். ஒரு சைட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பீப்புள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு பவுன்ஸ் ஆகாமல் நிறைய நேரம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு போஸ்ட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களோட வெப்சைட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட் விச் இஸ் வித்தின் 5 minutes நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா, இப்போலாம் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, யாருனாலும் கூட எப்போனாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தீம் எல்லாமே அது பார்த்துக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். லுக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணது ஒரு ஃபஸ்ட்டு டெமோ. இதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த டெமோஸில் வந்து மல்டிபிள் டெமோஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டெமோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தீம் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கண்டென்ட்டை எப்படி ஃபிட் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம்.